ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யஜ்ஞைரீஜிமகே தனோ ததிமகே பாஹத்ரேஷு நூனம் வயம் விருத்தவேஜிமகே தபஸ்ச கிருபகே ஜன்மந்தரே துஷ்சரம் ஏனாஸ்மாகமபூதனன்யசுலபா பக்திர்பவத்வேஷினி சானூரத்விஷி பக்த கல்மஷமுஷி ஸ்ரேயப்புஷி ஸ்ரீஜுஷி. நாராயணியத்துல 18வது தசகத்துல 5வது ஸ்லோகத்தை நாம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். நாராயண பட்டத்திரி அழகா பிருது சக்கரவர்த்தியினுடைய அவதாரம், அவருடைய பிரபாவங்களை எல்லாம் உருக்கமாக வர்ணிச்சுட்டு இருக்கான்றது நமக்கு ஞாபகத்துல இருக்கும். வேணனுடைய அட்டகாசம் தாங்காம ராஜ்யத்துல சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அனைவரையும் உயர்த்துவதற்காக பகவான் மகாலட்சுமி சம்பந்தனாக தம்பதியாக அவதரித்து அந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் ஆதிராஜா பிருது சக்கரவர்த்தின்னு இவருக்கு ஒரு பேர் வந்தது. ஜனங்கள்லாம் தங்களுக்கு கஷ்டத்துல அவஸ்தப்படுறமேன்னு போது அப்பத்தான் புரிஞ்சது பூமியில எதுவுமே இல்லை. அதனால இவர் நேர பூமாதேவியை கூப்பிட்டு பிருது மகாராஜா உத்தரவு போட, நீ எதெல்லாம் இழுத்து வச்சுருக்கே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாராம். அப்ப பூமாதேவி சொன்னார், செவ்வை சூடுவார் சொன்னார் தமிழ் பாகவதத்துல, நாடடில் புறங்கள் என்றும் நகரென்றும் அகரம் என்றும் கேடகம் பாடி என்றும் கிளர் குடிசேரி என்றும் நீடிய அரண்கள் என்றும் நிகழ்த்திடப்பட்ட என்னும் ஆடலும் சிலையன் இப்போர் அளித்தனள் பெற்ற பேரே. பூமாதேவி சொன்ன, பிருது சக்கரவர்த்தியே, இந்த வேணன் பண்ண அட்டகாசம் எனக்கு பயமா போயிடுத்து. உலகத்துல பின்னாடி வரக்கூடிய வாளுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோன்னு இவனுடைய தகாத செயலை பார்த்து இருக்கக்கூடிய ஔஷதிகள் மூலிகைகள் எல்லாத்தையும் நான் உள்ளுக்குள்ள பூமியில இழுத்துட்டேன், ஜலங்கள்லாம் நான் இழுத்துட்டேன். அதனால ஏரி குளங்கள் எதுவுமே இல்லை. என்னிடத்துல யார் மரியாதையாக இருக்காளோ அவளுக்கு தகுந்ததை நான் செய்யறேன். நான் இருக்க வேண்டிய இடங்கள்ல பல இடங்கள்ல இவா என்ன விடல. என்னுடைய ஏரி எல்லாம் துத்து, அதுல எல்லாத்தையும் பள்ளமாக்கிறதுனால வெள்ளமானது பெருக்கெடுக்க ஓட ஆரம்பிச்சது. இதற்காக இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துட்டேன். பசுமாடு எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சான் பிருது சக்கரவர்த்தி. இது எனக்கு பொறுக்கல. அதனால இருக்கக்கூடிய பசுமாடுகள் அனைத்தையும் நான் பூமிக்குள்ள இழுத்துட்டேன். பயிர் பச்சைகளை நான் வாங்கிட்டேன். பின்னாடி உலகத்துக்கு ஒரு நன்மை ஏற்படுமே, அதனால எதுவுமே என்னிடத்திலேருந்து எங்கேயும் போகல. நான் மறைச்சு ஒரு உண்மையான ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன்னு நீங்க என்ன பாராட்டணும். ஏன்னா இப்ப நீங்க கேட்கும் போது எல்லாமே வெளியில வரப்போறது. அவனுக்காக உடனே பிருது சக்கரவர்த்தி பாராட்டினாராம். நீடிய அரண்கள் என்றும் நிகழ்த்திடப்பட்ட இன்னும் ஆடலும் சிலையன் இப்போர் அளித்தனால் பெற்ற பேரே. அம்மா, நீ இப்ப எல்லாத்தையும் அழிச்சுடும், ஒரு நல்ல பேரை எனக்கு வாங்கி கொடு. ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க, பூமி நீ எடுத்து வச்சிருக்க. சரித்திரத்துல என்ன புரியறது பட்டத்திரை காட்டுறாருன்னா, பூமியில அதர்மம் ஜாஸ்தியாக ஆக எங்கெல்லாம் பஞ்சம் விருத்த ஆடுகின்றதோ அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களோ தானியங்களோ தீர்த்த வசதிகளோ நமக்கு கிடைக்காம இருந்ததுன்னு சொன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம் இல்லையா. பூமாதேவியானவள் அதர்மம் அதிகமாகும் போது பின்னாடி ஒரு சாத்வீகர்கள் உலகத்தை ஆளும் போது இதையெல்லாம் திருப்பி கொடுப்பதற்காக எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இழுத்து வச்சுருவான்னு பிருதுவனுடைய சரித்திரத்திலேருந்து குருவாயிரப்பா எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு பட்டத்திரியானவர் வர்ணிக்கிறார். அப்ப பூமாதேவி என்ன பண்ணா, நீ எப்படி எல்லாத்தையும் எடுத்துப்பியோ எடுத்துக்கோன்னா, ஒரு காமதேனு மாதிரி நீ உருவெடுத்துக்கோ. யாரு? பிருது சக்கரவர்த்தி சொன்னார். காமதேனுவிடத்துல தான் எல்லாம் இருக்கும். பூமாதேவியே நீ காமதேனுவாக உருவெடுத்துக்கோ. அவரவர்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை நான் அப்படியே கறந்து கறந்து உலகத்துல எல்லாத்தையும் இப்ப கொடுத்துடுறேன். வேதங்கள் இல்ல, ஞானம் இல்ல, யாகம் இல்ல, யாகத்தினுடைய சமத்துக்கள் இல்ல, எங்கெங்க எண்ணத்தை வச்சிருக்கோ எல்லாத்தையும் உன்னிடத்துல அடக்கிக்கோ, நான் கொடுத்துடுறேன்னு சொன்னார். அப்ப பூமாதேவியும் காமதேனுவாக தயாரானால்
பிருது சக்கரவர்த்தியும் அதை கரப்பவராக கறந்து குருவாயூரப்பா உலக மக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக அனைத்தையும் வெளிக்கொணர்வதற்காக எத்தனங்களை பண்ணாராமேன்னு இந்த 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசனத்தை பார்த்தோன்னா, பிருதுவன உலகம் போற்றிய நீயும் பின்னிடாச்சூதர முனிவர் அருகினில் நின்றே உந்தனை வாழ்த்த அழிவு சேர் வேணனின் கொடுமை பெருமை சேர் உலகில் செல்வமாம் செழிப்பை பேதுரச் செய்ததோர் நிலையை உருவுறும் உனது வில்லினை ஏந்தி சமநிலை உறும் வகை செய்தாயே. ஒரு வில்ல கையில எடுத்துட்டு பூமியை சமன் பண்ணி எல்லாத்தையும் அனைவருக்கும் அவகிட்டேந்து வாங்கி தருவதற்காக குருவாயூரப்பா நீங்கள் தயாரானேலாமேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிச்சவர் பூமாதேவியினிடத்திலேருந்து பிருது சக்கரவர்த்தி எப்படி எல்லாத்தையும் கறந்தார்ன்ற ஒரு அழக அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் நம்முடைய ஒரு கவனத்துல இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சீயட்டி கிராமம், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலேயும் காரை என்ற கிராமத்திற்கு அருகிலேயும் அமைந்திருக்கக்கூடிய சீயட்டி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இதோ நாம் அடைய இருக்கின்றோம். ஆகா, அடைந்தும் விட்டோம். மூலமூர்த்தி ஆச்சரியமாக நமக்கு திருவடி முதல் திருமுடி வரை நின்ற திருக்கோலத்திலே இங்கு காட்சியை அளிக்கின்றார். அவர் தன்னுடைய 2 கைகளிலே புல்லாங்குழலை தன்னுடைய அதரத்திலே வைத்துக் கொண்டு புல்லாங்குழலை தான் வாசிப்பதை தானே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலன் புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய திருக்கோலத்திலே அவனுடைய 2 திருக்கைகளை நாம் அழகாக தரிசிக்கின்றோம். சதுர்புஜனாக இருப்பதால் மூலப்பெருமானுடைய வேணுகோபாலனுடைய மற்ற 2 திருக்கைகளும் சங்கு சக்கரங்களை கையிலே தாங்கிக் கொண்டு அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இதோ காண கிடைக்காத அவனுடைய திருவடி சேவை. தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தான் தாங்கிக் கொண்டிருக்க அவனுடைய திருவடிகளிலே சென்ற ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி பிருது சக்கரவர்த்தியை வர்ணிக்கும் போது பிரம்மாவிற்கு இயற்கையாகவே ரேகைகள் தெரிந்தது என்று சொன்னது போல் இந்த சுவாமியினிடத்திலேயும் மூலமூர்த்தியினிடத்திலே விக்கிரகத்திலேயே அழியாத இயற்கையான ரேகைகளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் உத்தமமாக வேணுகோபாலனிடத்திலே அடைகின்றோம். மந்தகாசமான முகம், கருணையான கண்கள், பாவத்தை போக்கக்கூடிய அனுக்கிரகம், இதோடு அவனுடைய வலது பக்கத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே தான் ஒரு சாய்ந்த கொண்டையை சார்த்திக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ருக்மிணி பிராட்டி தன்னுடைய இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்க கண்ணனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தினுடைய திவ்ய தரிசனத்தையும் ருக்மிணியினிடத்திலே நாம் அடைகின்றோம். கண்ணை திறந்து கொண்டு கருணையான முகத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ருக்மிணி ஒரு புறம் என்றால், கண்ணனுடைய மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டியானவள் அவளும் ருக்மிணி போன்றே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். தானும் தன்னுடைய சாய்ந்த கொண்டையை தாங்கிக் கொண்டு வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான இந்த ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாம் சீயட்டியிலிருந்து குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். 18வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியும் ஆரம்பிக்க தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, பூயஸ்தாம் நிஜ குல முக்கிய வத்சயுக்தைகி தேவாத்யைகி சமுச்சித சாரோ பாஜனேஷு அன்னாத்ய அபிலஷிதானி யானி தானி ஸ்வச்சதம் சுரபிதனோ மதுதுகஸ்துவம். பூமாதேவி தயாராயிட்டா ஒரு காமதேனு போல. பிருது சக்கரவர்த்தி அவர்கள் எல்லாத்தையும் கறந்து கொடுப்பதற்காக அப்படி தயாரானார். தேவதைகள்லாம் புடைசூழ வந்துட்டாராம். எப்படி பசுமாடுக்கு பால அடக்குவது போல வேணனுடைய தீன செயல் பூமி அனைத்தையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டதுனால காமதேனுவான பசுவாக பகவான் பூமியை மாத்தி அதை கறக்கக்கூடிய அழகு இருக்கே. இதி பிரியம் கீதம் வாக்கியம் புவ ஆதாய பூபதிகி வத்சம் கிருத்வா மனோபான வதூகத் சகல ஊஷதேஹே. அவர் கறக்கக்கூடிய அழக பாகவதம் விரிவா சொல்றது. பட்டத்திரி ஒரே ஒரு வரியில சொல்றார், எந்தெந்த வஸ்துக்கள்லாம் திரும்பி வந்தது,
எதெல்லாம் பூலோகத்துல மனிதனுடைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையோ, ஒரு ராஜ்யத்துல எது இருந்தா சுபிக்ஷமா இருக்குமோ எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பூமி இடத்திலேருந்து ஒவ்வொரு உருவத்தில இவர் வாங்குறாராம். அந்த வாங்குற அழக செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார். இத்திரமும் உலகமெல்லாம் ஏற்றன கறந்து கொள்ள அத்தகு சிறப்பு வாய்ந்த ஆவுரு கொண்டு நின்று மொய்த்தவள் இருக்கல் நீக்கும் முழுமணி சுடிகை நெற்றி பைத்தலை அரவமெழுது பால் வளம் சுரந்ததன்றே. ஆன பசுமாடுன்னு அர்த்தம் தமிழ்ல. உருக்கொண்டு அந்த பசுமாடாக பூமாதேவி நிக்கிற சமயத்துல எல்லாத்தையும் அந்த உத்தமமாக பிருது சக்கரவர்த்தி தன்னுடைய தபோ சக்தியினாலும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம்ன்ற ஒரு பெருமையினாலும் வத்சம் கிருத்வா மனோபான வதூகத் சகல ஔஷதி, அதாவது மனு மகாராஜாவை கன்றா பூமாதேவி பசுமாடா வந்துருத்துனா ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டி இருக்கணுமோனோ, கண்ணுக்குட்டி இருந்தா தான் அந்த மடியிலேருந்து கறந்து கீழே கொடுக்க முடியும். அப்ப மனு மகாராஜா கன்றுக்குட்டியாக வந்தார். பயிர்களை எல்லாம் மகாவிஷ்ணுவான பிருது சக்கரவர்த்தி கறந்தாராம். புத்திமான்கள் எல்லாரும் புத்தியுள்ள பண்டிதாள்லாம் ஒரு கன்றா மாறின. காமதேனுவான பூமியின் இடத்திலிருந்து எல்லா விதமான வித்தைகளும் வந்தது. படிப்பெல்லாம் கூட இழுத்துட்டா இந்த வேணனுக்கு பயந்துண்டு படிப்பு சாஸ்திரங்கள் எல்லாம் வந்தது. ரிஷிகள்லாம் கன்றாக முனிவர்கள்லாம் மாறினா. தானம் தவம் யாகத்திற்குண்டான பொருட்கள் இவையெல்லாம் அந்த காமதேனுவான பூமியின் இடத்திலிருந்து கன்றுகளான ரிஷிகள் மூலம் கறக்கப்பட்டதாம். அதாவது என்னன்னா பூமாதேவி ஒரு காமதேனு உருவத்துல இருக்கா. இவவா வந்து அதை கேட்கிறா. அதெல்லாம் பூமாதேவி காமதேனுவாக அவரவர்களுக்கு உண்டான வஸ்துக்களை, அதாவது மனுவனிடத்துல பயிரை கொடுத்தா, புத்திமான்களிடத்துல வித்தைகளை கொடுத்தா, ரிஷிகள் கன்றாக வந்தா, தானம் தவம் யாகத்தினுடைய பொருள்கள் அளிக்கப்பட்டது. பிரகஸ்பதி பகவான் வந்தார். குரு அவர் கன்றா இருந்தார். வாக்கு, மனது, காதுகள், பாத்திரங்கள், வேதமயமான பால் எல்லாத்தையும் 4 வேதங்களையும் கொடுத்தார். தேவேந்திரன் கன்றுக்குட்டியா வந்தான். சோமரசம் முதலிய அமிர்தபானங்களையும் சொர்ண பாத்திரத்தையும் பூமாதேவி காமதேனுவாக அவனுக்கு கொடுத்தார். அசுரர்கள் பிரகலாதன் அனுப்பினார். பிரகலாத ஆழ்வானுக்கு இரும்பு பாத்திரத்துல மத்தியம்ன்ற ஒரு மதுபானத்தை கொடுத்தார். அப்சர பெண்களை கன்றாக்கினா. அப்ப பத்மமயமான பாத்திரத்துல சாந்தி அளிக்கக்கூடிய சங்கீதம் இருக்க, அந்த சங்கீதத்தை கூட இழுத்துட்டாளாம் பூமாதேவி. அப்சரஸ் பெண்கள் கிட்ட நாட்டியம், சங்கீதம், தாளம், வாத்தியம் இது எல்லாத்தையும் கொடுத்தா. பிதிரு தேவதைகள் அவள்லாம் கன்றாக வந்தா. அன்னமாகிற ஒரு கவ்யத்தை மண் பாத்திரத்துல கொடுத்தா. தர்ம தேவதைகள்லாம் ஓடி வந்தா கன்று குட்டியா. உலகத்துல எத்தனை தர்மங்கள் இருக்குமோ அத்தனை தர்மத்தையும் நீங்க கறந்து எடுத்துக்கோங்கன்னு பூமாதேவியானவள் கொடுத்தாளாம். யார் யாரெல்லாம் எதையெல்லாம் கறந்தார்களோ அவையெல்லாம் வேணனுடைய அக்கிரமத்தாலும் அதர்மத்தாலும் பூமியில மறைக்க வைக்கப்பட்டு இருந்தது. அதனால பயிர்கள், வித்தைகள், தானம், தவம், யாக பொருள்கள், வாக்கு, மனது, காதுகள், சோமரசம், இரும்பு பாத்திரம், பத்மமயமான சாந்தி அளிக்கக்கூடிய நாட்டியம், சங்கீதம், அன்னம், தர்மம் எல்லாம் திருப்பி பூமிக்கு ஒண்ணு ஒண்ணா வந்துருத்து. பிருதுவனுடைய பெருமையினால காமதேனுவாக பூமாதேவியும் கொடுத்துட்டு இருக்கா. உலகம் செழிக்க போறதுன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடர்கிறார். இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சியட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியின் திவ்ய ஆரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா.